ஸ்ரீ குருப்பே நமகா. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குறிச்சு குறிச்ச ராகவே கேதுவே நமகா. ராசி தமிழர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி அருமலை. பணம், இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறதே பணம் தாங்க. கையிலும் பையிலும் நோட்டு இருந்தால் கூட்டம் இருக்கும் முன்னோடு அப்படின்னு ஒரு சினிமா பாடல் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் வலுத்து போனா செல்வத்தோட வாழ்வாங்க, எந்த கிரகம் கெட்டு போனா தரித்திர நிலையை கொடுக்கும் அப்படின்றத இந்த அற்புதமா இந்த பதிவுல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஒரு ஜாதகத்துல பணம் வரக்கூடிய ஸ்தானங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 4 இடங்கள். அது என்ன சார் 4 இடம் பணம் இடம் வரணும், மொத்தம் 12 ராசி இல்லையா? லக்னத்துக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த பேர் பண பரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு பணபரஸ்தானம், பணம் வரக்கூடிய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அதேபோல 11ஆம் இடம் என்பது லாபம். அப்ப 2ஆம் பாவாதிபதியும் 5ஆம் பாவாதிபதியும் 8ஆம் பாவாதிபதியும் 11ஆம் பாவாதிபதியும் தான் பணத்தை கொடுக்கணுன்றது நம்முடைய ஜாதக விதி. இதன் அடிப்படையில ஒரு ஜாதகத்துல உதாரணமா ரிஷப லக்னம் வச்சுக்குவோம். ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடம் அதிபதி பார்க்கும்போது மிதுன ராசி. அந்த மிதுன ராசிக்கு உண்டான கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த புதன் மீனத்துல போய் உட்காரும் போது நேசம் ஆயிடுவார். நேசம் பெற்றாலும் அந்த நேசம் பெற்ற கிரக அந்த வீட்டுல குரு ஆட்சி பெற்றோ அல்லது சுக்கிரன் உச்சம் பெற்றோ இருந்துச்சுன்னா அது மிக சிறந்த தன யோகத்தை கொடுத்துவிடும். இது என்ன சார் அமைப்பு அப்படின்னா, 2 கூடிய கிரகம் 11ஆம் இடத்துல நின்று உச்சம் பெற்ற கிரகத்தோடையோ அல்லது ஆட்சி பெற்ற கிரகத்தோடய இருக்கும்போது அது நீச்ச பங்க ராஜ்யமுகமாக மாறி மிகச்சிறந்த பொருளாதாரத்துல பெரிய உயர்தலையை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல 2ஆம் இடம் என்பது நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், தன்னுடைய சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க உழைச்சி ஒரு தொழில் பண்ணியோ அல்லது வேலைக்கு போயோ நீங்க எடுக்கக்கூடிய சம்பாத்தியம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் 2ஆம் இடம். 2ஆம் இடத்து பணம். அடுத்து 5ஆம் இடத்தில் பணம் என்ன சார்? 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அது 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம். அது 4ஆம் இடம்ன்றது என்னன்னா தாய் ஸ்தானம், மாத்துரு ஸ்தானம் சொல்லுவாங்க. அப்ப 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனம் சொத்து சுகம் நிலபுலங்கள் இப்படி சொல்லக்கூடிய இடம் தான் 4ஆம் இடம். இப்ப ஒரு டவுன்ல ஒரு 10 வீடு ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அந்த 4ஆம் இடம் என்பதுதான் வீடு. அந்த வீட்டினால் வரக்கூடிய வருமானம், வாடகையை வாங்கி அவர் சம்பாத்தியம் பண்றாரு. ஒரு ஊர்ல கிராமத்துல ஒருத்தர் ஒரு 4 ட்ரக் வச்சிருக்காரு, 4 லாரி வச்சிருக்காருன்னா அதன் மூலம் வாகனங்களால் வரக்கூடிய வருமானம் 5ஆம் இடம். அடுத்தது தாயார் மூலம். அப்ப இந்த அம்மா ஒரு ஜாதகனுக்கு அம்மா வீட்டுல அம்மா மட்டும்தான் இருப்பாங்க, மாமனோ யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த தாய் வீட்டு மூலம் வரக்கூடிய வருமானம் அது 5ஆம் இடம். அடுத்தது 4ஆம் இடம் என்பது பட்டம் பதவிகள். பட்டம் பதவிகள் மூலம் படிச்சு அதனால வரக்கூடிய வருமானம் 5ஆம் பாவ வருமானம். அப்படி 4ஆம் இடத்தை வச்சு வண்டி வாகனத்தால வருமானம், சொத்து சுகத்தால வருமானம், தாயாரால் வருமானம், அதே போல பாத்தீங்கன்னா தன்னுடைய பட்டம் பதவிக்கு படிப்பை வித்தைகளால் செய்யக்கூடிய வருமானமும் 5ஆம் இடம் தான். அப்ப தாய் மூலம் வரக்கூடிய வருமானம் 5ஆம் இடம். அடுத்தது 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு நபர் இருக்காரு, அவர் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றாரு. அந்த பெண் வீட்டுல யாரும் இல்லை, அந்த பெண் மட்டும் தான், ஒரே பெண் தான். அப்ப 7ஆம் இடம் என்பது மனைவி, மனைவி ஸ்தானத்துக்கு 2ஆம் இடம் என்பது 8ஆம் இடம். அப்ப மனைவி மூலம் வருமானம் ஒன்றுமே இல்லாம ஒரு சாதாரண நிலையில இருந்திருப்பாப்புல அந்த தம்பி படிச்சிருப்பாரு. அப்படி படிச்சு ஒரு மனைவி கல்யாணம் பண்ணுவாரு. அந்த மனைவிக்கு பல சொத்துக்கள் மனைவியின் சொத்துக்களாலே ஒரு செல்வந்தர் ஆகக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். அது 8ஆம் இடத்து மூலம் பெறக்கூடிய வருமானம், லாபம், செல்வம். அதுதான் 8ஆம் இட பணம். அடுத்து 11ஆம் இடம் என்பது என்னன்னா லாபம். எது லாபம் சார் அப்படின்னா 10ஆம் இடம் என்பது தொழில். அப்ப 10ஆம் இடத்தின் மூலம் வரக்கூடிய வருமானத்தை தான் 11ஆம் இடம் சொல்லுது. அதுதான் 2, 5, 8, 11ஆம் இடம் என்பது பணபரஸ்தானம் அப்படி சொல்றாங்க. அப்ப அந்த பணபரஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது லாபம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா லாபத்தையும் சேர்த்துதான் அந்த லாபஸ்தானம் சொல்றாங்க. அப்ப 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த லாபம் என்பதுதான் தொழில் மூலம் வரக்கூடிய வருமானம், லாபம் சொல்ல முடியும். அப்போ இது அந்த 2, 5, 8, 11 என்பது பணபரஸ்தானத்தை வச்சு சொல்லக்கூடிய வருமானம். இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க, 2ஆம் அதிபதி லக்னத்துக்கு வந்ததுன்னா அந்த ஜாதகம் நீங்க உதாரணமா உங்களை வச்சுக்கலாம். நீங்க பணத்தை தேடி செல்லக்கூடிய வேலையே இல்லை, பணம் உங்களை தேடி வரும். 2ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல
லகர்ந்து கொண்டார்னா பணம் ஜாதகனை தேடி வரும். எங்கேயும் பணத்தை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. 2ஆம் அதிபதி 2லயே இருந்ததுன்னா செல்வத்துல உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்துரும். அடுத்து 2ஆம் அதிபதி 3க்கு போச்சுன்னா தன்னுடைய சம்பாத்தியம் எல்லாம் நம்முடைய அவங்க உறவுகளுக்காக சகோதரனுக்காக செலவு. அடுத்து 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போச்சுன்னா தன்னுடைய சம்பாத்தியம் எல்லாமே வீடு, நிலம், வண்டி, வாகனங்கள், அசைய சொத்துக்கள்ல போட்டு இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் அதிகமா பணத்தை அதிகமாக வைப்பாங்க. 2ஆம் அதிபதி 5க்கு போச்சுன்னா தன்னுடைய சம்பாத்தியம் எல்லாமே குழந்தைகளுக்கு செலவு பண்ணுவாங்க. தன்னுடைய சம்பாத்தியம் அத்தனையும் குழந்தைகளுக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். 2ஆம் அதிபதி 6க்கு போச்சுன்னா கையில வாங்கின பணம் காரியத்துக்கு உதவாது. 2ஆம் அதிபதி 6க்கு போனா நம்முடைய செல்வம் செல்வாக்கு குறையும், பணம் கையில் நிற்காது. தரித்திர யோகம் 2, 6 சம்பந்தப்பட்டாவே கையில பணமே தங்காது. சார் நானும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், கோடிகளும் சம்பாதிக்கிறேன், ஆயிரங்களும் வருது, 1 ரூபா பணம் நிற்கும் அது வீட்டுல அப்படின்னா 2ஆம் பாவாதிபதி 6ஆம் இடத்துக்கு போனா உங்க ஜாதகத்துல பணம் நிக்கவே நிற்கும். 2ஆம் அதிபதி 7க்கு போனா தன்னுடைய சம்பாத்தியம் பண்றாருன்னா அப்படியே மனைவி கொடுத்துருவாரு. அது செல்வாக்கு 1 மடங்கு பல மடங்கா பெருகி நம்ம யோகத்தை கொடுப்பாங்க. 2ஆம் அதிபதி 8க்கு போனா தன்னுடைய சம்பாத்தியத்தை எடுத்துக்கொண்டு ஒரு சேமிப்புல கொண்டு போடுவாங்க. 2, 8 சம்பந்தப்பட்டா சேமிப்பு பண்ணுவாங்க. சில ஜாதகங்கள் என்ன பண்றாங்கன்னா 2, 8 சம்பந்தப்பட்டா வாங்கின படத்தை அப்படியே செலவு பண்ணிட்டு செவனேன்னு உட்காந்துருக்காங்க. அது 2ஆம் அதிபதி 9க்கு போனா தன பாக்கியம். 2 கூடிய கிரகம் 9ஆம் இடத்துக்கு போச்சுன்னா அந்த ஜாதகனுக்கு எப்பயுமே செல்வம் வற்றாது, அது மாட்டு வளர்ந்துகிட்டே போகும். கோடி கோடியா லட்சமா வளரக்கூடிய அமைப்பு கொடுக்கும். 2ஆம் அதிபதி 10க்கு போச்சுன்னா தன்னுடைய கைத்தொழில் மூலம் சம்பாத்தியம் பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு அந்த ஜாதகம். 2ஆம் அதிபதி 11க்கு போனா அதுதான் தன யோகம், தன லாபம், அற்புதமான யோகம். இது 2 கூடிய கிரகம் 11ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தாலும் 11ஆம் தேதி 2க்கு வந்தாலும் இப்படி பரிவர்த்தனை பெற்றாலும் கூட அந்த யோகம் அது பொருளாதாரம் மிகச்சிறந்த பொருளாதாரம் கொடுக்கும் அந்த ஜாதகனுக்கு. 2ஆம் தேதி 12க்கு போனா கையில வாங்கின காசு அப்படியே செலவு. இந்த இப்படி வாங்குறது இப்படி போயிடும், அப்படி போகும். அதான் கையில வாங்கணும் பையில போட்டு காசு முன்னேறம் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு 2ஆம் இடம் தான் ஒரு ஜாதகனுக்கு பொருளாதாரத்தை நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு காரகரம் 2 கூடிய காரகரம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்க ஜாதகத்துல வந்துருக்கணும். அப்ப 2ஆம் அதிபதியும் கெடக்கூடாது, காரகரம் என்று சொல்லக்கூடிய குருவும் தனக்காரகன் குரு, அந்த குருவும் 6, 8 பண்டுக்கு போக கூடாது, ராகு இதோடு சேரக்கூடாது, வக்ரம் ஆகக்கூடாது, நீசம் ஆகக்கூடாது. ராகு அப்படி இருந்தாதான் உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். அப்ப ஒரு ஜாதகத்துல பொருளாதார நிலை சிறப்பா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தான அதிபதியும் காரக கிரகம் குரு பகவானும் கண்டிப்பாக கூடாதுன்றத தெரிஞ்சுக்கலாம். அப்ப 2ஆம் இடம் உங்களுக்கு நீங்க செல்வந்தரா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஜாதகத்துல 2ஆம் பாவாதிபதி எந்த கிரகத்தோடு சேருது அப்படின்னு பாருங்க. இப்ப 2ஆம் அதிபதி சூரியனோட சேர்ந்ததுன்னா உங்களுக்கு கௌரவமான வருமானம், அரசு உத்தியோகத்தால் வருமானம். 2ஆம் அதிபதி சந்திரனோட சேர்ந்ததுன்னா 2 கூடிய கிரகமும் சந்திரனும் சேர்ந்து இருந்தாலோ அது பார்த்தாலோ விவசாயத்தால் வருமானம். அதே போல சந்திரன் மூலிகை விற்பதால் வருமானம். அதே போல சந்தோஷமான வருமானம் சொல்லலாம். அதே போல 2 கூடிய கிரகம் செவ்வாயோட சேர்ந்ததுன்னா பூமி விற்கிறதால ரியல் எஸ்டேட் பண்றதால வருமானம் வரும். அதே போல 2ஆம் அதிபதி புதனோட சேர்ந்தா வியாபாரத்தால் வருமானம். 2ஆம் அதிபதி குருவோட சேர்ந்ததுன்னா ஆன்மீகத்தால் வருமானம். 2ஆம் அதிபதி சுக்கரனோட சேர்ந்தா அழகிய பொருட்கள் விற்கிறதாலேயோ, துணிமணி கடைகள் விற்கிறதாலேயோ, ஹோட்டல் வைக்கிறதாலேயோ, பால் பொருட்கள் விற்கிறதாலேயோ இது போன்ற விஷயங்களால கண்டிப்பாக ஒரு வருமானம் வரும். 2ஆம் அதிபதி சனியோட சேர்ந்தா கடுமையான உழைப்பின் மூலம் வரக்கூடிய வரும். 2ஆம் அதிபதி ராகுவோட சேர்ந்தா அதே பிறரை ஏமாற்றி அதன் மூலம் வரக்கூடிய வருமானம். 2ஆம் அதிபதி கேதுவோட சேர்ந்ததுன்னா ஆன்மீகத்தால வருமானம். இதெல்லாம் அந்த 2ஆம் அதிபதி சேரக்கூடிய கிரகங்களால ஏற்படக்கூடிய வருமானம். உங்க ஜாதகத்துல 2 கூடிய கிரகம் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் கார கிரகமும் குரு பகவானும் கெடாம இருந்ததுன்னா அற்புதமான யோகம் உங்க ஜாதகத்துல இருக்கும். அருகில் கூடிய ஜோசியர்கிட்ட போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா என்ன சார் பண்றது, என்னுடைய பொருளாதாரத்தை எப்படி சார் உயர்த்தது அப்படின்னா இதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். 2ஆம் அதிபதி எந்த கிரகம் பாருங்க. உதாரணமா ஒரு கும்ப லக்னம்னு வச்சுக்கலாம். கும்ப லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது மீனராசி. அந்த மீனத்துக்கு உண்டான கிரகம் எது? குரு. அந்த குரு பகவானை பிடிங்க. அப்ப குருவுக்கு உண்டான பரிகாரம் என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு யாரு குரு அப்படின்னு தோன்றாங்களோ அவங்களுக்கு வியாழக்கிழமையில போயிட்டு நல்ல மஞ்சள் நிற ஆடை கொடுத்து வஸ்திரதானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பொருளாதாரம் சிறப்பா உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கும். இல்லைன்னா உங்க ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள் வழிபாடு பண்ணலாம். அதாவது ரமண மகர்ஷி ஆசிரமம், சேஷாத்ரி ஆசிரமம், விசிறிசாமர் ஆசிரமம், இப்படி நிறைய மகான்கள் இருக்காங்க இல்லையா, அப்படிப்பட்ட மகான்களை வழிபடுவதால அந்த சித்தருடைய ஜீவ சமாதி வழிபடப்படுறதால உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். அதே போல குரு பகவான ஆலங்குடி போயிட்டு கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலங்குடி போயிட்டு குரு பகவானுக்கு முல்லை மலர் வாங்கி சாத்துறதாலையும் உங்களுக்கு தனநிலை உயரும். இன்னொன்னு பொருளை கொடுக்கக்கூடிய கிரகம் குருவா இருந்தாலும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய அந்த தெய்வம் எது அப்படின்னா மகாலட்சுமி. அப்ப வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி சென்று தாமரை பூவால் அர்ச்சனை செய்து வர, வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிய தாமரை பூவால்
அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை டெய்லி நீங்க இட்டுட்டு வர்றதாலையும் உங்களுக்கு செல்வ நிலை உயரும். அதே போல வெள்ளிக்கிழமைகள்ல உங்க வீட்டுல குத்துவிளக்கு பூஜை பண்ணலாம். குத்துவிளக்கு பூஜை வச்சு நீங்க 108 மகாலட்சுமி போற்றி இருக்கு, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி அப்படின்னு தொடங்கும். 108 அர்ச்சனையால குங்கும அர்ச்சனை பண்ணாலும் அற்புதமா செல்வ வளத்தை நீங்க அதிகரிக்க முடியும். அதே போல குபேர வழிபாடும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அதனால இது போன்ற பரிகாரங்களை நீங்க அற்புதமா செய்து வழிபடலாம். நன்றி. உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி வாழ்க வளமுடன்.